மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் துவங்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் 6வது இடமாக விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை புதிதாக எடுப்பதற்கும் திருத்துவதற்கும் நேரடியாக பொதுமக்கள் உடனடியாக குறைந்த நேரத்தில் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ள இந்த சேவை மையம் பணிபுரிகிறது. 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய தேவைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக தெரிவித்தனர். லட்சுமி தேவி, என் பொண்ணுக்காக எங்க ஆதார் மையத்துக்கு வந்திருக்கோம். நாங்க இங்க வந்த உடனே ஒரு 10 நிமிஷத்திலேயே எங்க வேலை முடிஞ்சிருது. எல்லாமே ஈஸியா முடிச்சு தராங்க, வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆதார் மையம் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்தில் கடைசி இடத்தில் உள்ளது. தமிழகம் முழுவதும் 95% மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் 85% மாணவர்களை தேர்ச்சி பெற்றிருந்தனர். இதற்கான காரணம் குறித்த ஆய்வு மேற்கொள்வதற்காக 121 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கூடம் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கல்வித்தரம் குறைவதற்கான காரணம் என்ன குறித்து விளக்கமளிக்க தலைமை ஆசிரியரும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு பாடத்திலும் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தலைமை ஆசிரியர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்றும், தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு உடனடி தேர்வில் உடனடியாக பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அப்பொழுது அவர் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். பள்ளி மாணவர்களின் தோல்விக்கான காரணங்கள் குறித்தும், குடும்ப சூழ்நிலை உள்ளிட்டவை குறித்தும் கண்டறிந்து அதற்கான தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது தெரிவித்தார். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், +2 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம ஹெச்எம்ஸோட ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி எங்கே நம்ம ஸ்லிப் ஆகிருக்கோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த நேரத்தில் ஃபோக்கஸ் வந்து எந்த குழந்தைகள் வந்து அந்த தேர்ச்சி பெற இயலவில்லையோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து உடனடி தேர்வில் உடனே அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதா முதல் கட்டமாக நம்ம பார்க்குறோம். அந்த முயற்சியில் நம்ம கவனம் செலுத்திடக்கூடாது. அதை முடிச்சுட்டு ஹெச்எம்ஸ் கிட்டையும் கேட்குறோம் என்ன ரீசன்ஸால் போயிருக்குன்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. வர கல்வியாண்டில் அதை எப்படி சரி செஞ்சு அடுத்த வருஷம் இந்த நிலைமை இல்லாமல் இருக்குன்றது பார்க்குறோம். விழுப்புரம் மாவட்டத்தின் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட பள்ளி வாகனங்களின் அணிவகுப்புகளை நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா, ஓட்டுநர், நடத்துனர், உதவியாளர் உள்ளிட்டோர் அவசர கால வழி ஆகியவை உள்ளதா என்று பார்வையிட்டார். மேலும் முதலுதவி பற்றி தீ பாதுகாப்பு கருவி உள்ளதா என்றும் கேட்டறிந்தார். தனியார் பள்ளி வாகனங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உள்ளன. இதனை பள்ளி திறப்பதற்கு முன்னால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சரி செய்ய வேண்டும். அவ்வாறு சரி செய்யப்படாத வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அந்த முகாமில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இலவசமாக கண் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இதில் அவர்களுக்கு பாதுகாப்பு குறித்த விளக்கமும் அளிக்கப்பட்டன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 143 பள்ளிகளில் 600 வாகனங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி, வருவாய் கோட்டாட்சியர் இருப்பார், ஆர்டிஓ இருப்பார், டிஎஸ்பி இருப்பார், சிஓ இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அதோட ஆய்வு வந்து பல்வேறு மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. கல்வியாண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி முதற்கட்டமாக ஒரு 300 வாகனங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம துறை அலுவலர்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சுப்பாங்க. அதில் பல்வேறு இப்போ எமர்ஜென்சி எக்ஸிட் சரியாக வேலை செய்தா இல்லையா, முதலுதவி பெட்டிகள் கரெக்டாக இருக்கா இல்லையா, பெட்டிகளில் இருக்கிற மருந்துகள் வந்து காலாவதி ஆகாமல் இருக்கா இல்லையா, முக்கியமாக நம்மளுடைய வண்டிகளில் கேமரா நிறைய இடங்களில் முந்தைய காலங்களில் வந்து அறியாமையால் முன்னாடி போகிறனால சில உயிரிழப்புகள் நடந்திருக்கிறனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராலாம் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இந்த விழிப்புணர்வான விஷயங்கள் எல்லாம் அந்த வாகனத்தை ஏற்ற டிரைவருக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்டில் ஆய்வு வந்து இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துறை வாரியான தேர்வுகள் வரும் 22, 25, 26, 30 மற்றும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆகிய நாட்களில் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரிகளில் மற்றும் விழுப்புரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற உள்ளது. கணினி வழி தேர்வில் நடைபெறும் இந்த தேர்வில் தேர்வர்கள் தங்கள் ஆல் டிக்கெட் மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை காலை மணி 8:30 மணிக்குள் கொண்டு வர வேண்டும். இதில் மொத்தம் 2664 நபர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இவர்களுக்கு விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.